இருள் விழித்த கணம். கிருஷ்ணா தனது பழைய நண்பர்களுடன் பல வருடங்கள் கழித்து ஊருக்கு திரும்பினான். அவன் தாத்தா வாழ்ந்த பழைய அரண்மனை வீட்டை பார்ப்பதற்காக அனைவரும் உற்சாகமாக சென்றனர். ஆனால் அந்த வீடு பற்றிய கதைகள் கிராமத்தினரிடமிருந்து கேள்விப்பட்டவுடன் அவர்கள் பதற்றமடைந்தனர். அந்த வீட்டில் யாரோ இருக்கிறார்கள், இரவில் அடிக்கடி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்றார் கிராமத்து முதியவர். ஆனால் கிருஷ்ணா இதை ஒரு வெறும் கட்டுக்கதை என நினைத்தான். நம்மால் பயப்பட முடியாது, அந்த வீட்டில் ஓர் இரவு கழித்து பார்ப்போம் என்றான் கிருஷ்ணா. அன்று மாலையே நண்பர்கள் அரண்மனைக்குள் நுழைந்தனர். மங்கலான விளக்குகள், பழைய சுவரில் பிளவுகள், தொங்கும் கோழைகள், இவை எல்லாமே வீட்டின் மர்மத்தை அதிகரித்தன. இரவு 12 மணி ஆனதும் திடீரென அனைவரும் ஒரு அசைவை உணர்ந்தனர். தடக் தடக் என்ற மெல்லிய காலடி சத்தம் அடிக்கடி கேட்டது. யாராவது இருக்கிறீர்களா என்று சப்தமிட்டான் ரவி. பதில் ஏதும் இல்லை. அவர்கள் அச்சத்துடன் மேலே சென்று பார்த்தனர். பெரிய கதவை திறந்ததும் அவற்றின் பின் மூடப்பட்ட சுவர்களில் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதில் இருந்த அனைத்து முகங்களும் அழிந்திருந்தன. ஆனால் ஒரே ஒரு புகைப்படத்தில் மட்டும் கிருஷ்ணா தெளிவாக தெரிந்தான். இது எப்படி இருக்க முடியும் என்று நினைத்து கிருஷ்ணாவின் கை நடுங்கியது. திடீரென்று புகைப்படத்திலிருந்த கிருஷ்ணாவின் முகம் மாற்றமடைந்தது. அவன் கண்கள் பளபளவென்று சிவந்து அவன் சிரிக்கத் தொடங்கினான். நண்பர்கள் பயந்து கதவை மூட முயன்றார்கள். ஆனால் கதவு தானாக மூடியது. பின்னால் ஒரு மூர்க்கமான சிரிப்பு கேட்டது. நீங்கள் இப்போது வந்துவிட்டீர்கள், இனி திரும்ப முடியாது என்று ஒரு குரல் கேட்டது. வெளியே வந்த நண்பர்கள் அந்த அரண்மனையை பார்த்தார்கள். ஆனால் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தது கிருஷ்ணா மட்டும் இல்லை. அவன் பின்னால் இன்னொருவர் கண் தெரியாமல் நடந்து வந்தான். ஆனால் அவனுக்கு முகம் இல்லை. மர்மம் தொடரும்.